Hello guys, welcome back to my YouTube channel. This is me Manoj. You're watching வாங்க ரியாக்ட் பண்ணி பார்த்துருவோம். வைப் வாசே அப்படிங்கிற ஒரு சாங் ஃப்ரம் த லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி. ஸோ நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது படம். ஸோ கொஞ்சம் எக்ஸைட்டடாக தான் இருக்குது படம் எப்படி இருக்க போகுது. பிகாஸ் விக்னேஷ் சிவனோட ரீசெண்ட் ஆடியோ லான்ச் ஸ்பீச் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. ஏன்னா பிகாஸ் ஹீ இஸ் ஆக்சுவலி தர்ஸ்டிங் ஃபார் த சக்ஸஸ் அப்படிங்கிறது வந்து நல்லா தெரிஞ்சுது. பயவுள்ள லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து அடி வாங்கிட்டு தான் நிற்கிறாரு. ஸோ டெஃபினட்டாக இந்த படம் வந்து சக்ஸஸ் ஆச்சுன்னா தான் அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கம்பேக்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பிரதீப் ரங்கநாதன் ஹவு ஜென்யூன்லி ஹீஸ் சூசன் தி ஸ்கிரிப்ட் அண்ட் ஹி ஒர்க்ட் ஆன் இட்டுங்கிறதும் தெரிஞ்சுது. இது எஸ்கேப் பண்ண வேண்டிய படமாக இருந்தது போல். ஸோ கண்டிப்பாக வந்து இது ஒரு குவாலிட்டியான மூவியாக இருக்குங்கிறதுல எந்த டவுட்டும் இல்லை. ஸோ செக் பண்ணி பார்க்கணும். அனிருத் சொல்லவே தேவையில்லை. விக்னேஷ் சிவனுக்குன்னு அவர் வந்து ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் வந்து க்ரியேட்டிவாக ஒர்க் பண்ணி கொடுப்பாரு. ஸோ அதில் ஒரு ஆள் தான் விக்னேஷ் சிவன். ஸோ கண்டிப்பாக இதில் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோராக இருக்கட்டும், சாங்ஸாக இருக்கட்டும், எல்லாமே பயங்கர க்ரியேட்டிவாகவும், ஐ மீன் க்ரியேட்டிவ் இந்த சென்ஸ் லைக் கொஞ்சம் ஃபன்னாக கொஞ்சம் ஜாலியாக பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு ஆள் தான் அனிருத். ஸோ இதுலேயும் அது மாதிரி தான் பண்ணியிருக்காரு. எல்லா சாங்ஸுமே சூப்பராக இருக்குது. ஸோ இந்த சாங் ரியாக்ட் பண்ணி பார்த்துலாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத. சாங் முடிச்சதுக்கப்புறம் நம்ம அதை பற்றின ஒப்பீனியன் எதாவது இருந்ததுன்னா நம்ம பேசலாம். சேனலுக்கு நீங்கள் வந்து புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உச்சத்தை தொட்டாச்சே என் கண்ணுங்களா உங்க கண்ணல முக்கியண்டா, என் சொல்லுங்களா போன தூக்கி போடுங்கடா. ஓகே தம்பி வாசுதேவன் கூர்ந்து கவனிப்பான். இது பசுமை உலகம். அலைபேசி சமூக வலைத்தளங்களின் தாக்கத்தினால் நிலை தடுமாறி நிம்மதி இழந்தோருக்காகவே உருவாக்கப்பட்ட தன்னார்வலர் சிறைச்சாலை. அலைபேசி அடிமைகளே, தன்பட தருதலைகளே, சீமான் சாரோட வாய்ஸ் ஃபுல்லா வருது. சித்திரம் போடும் முகம் தெரியாத பதர்களே, உங்களை இங்கே அடக்கி வைக்க மாட்டோம், ஆட வைப்போம். நைஸ், நல்ல வைப்ரண்டான சாங். ஜாலியான பிளேஸ் என் கண்ணுங்களா உங்க கண்ணல முக்கியண்டா, என் செல்லங்களா போன தூக்கி போடுங்கடா. Hey, he has some good styles, man. வாய்ப்புள்ள ராஜா, வாய்ப்பே இல்லை, வாய்ப்புள்ள ராஜா. Hey, இது சூப்பர்ல சம்மர் ரிமிக்ஸ். வாய்ப்புள்ள ராஜா, நம்ம கிட்டலாம் மோத வாய்ப்புள்ள ராஜா, வாய்ப்பே இல்லை. ஆக்சுவலி சாங் வாஸ் வெரி குட். ஐ மீன் ஒரு ஃபன்னான ஒரு சாங். அதுதான் அது பசுமை புரட்சி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து இதில் வச்சுருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ மேபி அதனால தான் சீமான் சாரை வந்து இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இட்ஸ் சம்திங் தே ஆர் கோயிங் டு டெல். ஸோ மேபி இது வந்து சீமான் சாரோட பொலிட்டிக்கல் ஐடியாலஜிஸ் வந்து கொஞ்சம் கூட இதில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்கன்னு தோணுது. பிகாஸ் அவர் வந்து வயல் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய வந்து பேசுவார். ஸோ அவர்கிட்டருந்து நிறைய ஐடியாஸ் வந்து கண்டிப்பாக இந்த படத்தில் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுனால மேபி அவருக்கு இந்த எலெக்ஷன் வந்து கொஞ்சம் கூட ஒரு பெட்டரான ஒரு என்ன சொல்கிறது ஒரு வியூ கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. பிகாஸ்
அவருக்கு வந்து பெரிய எக்ஸ்போஷர் எதுவுமே கிடையாது. ஸோ இந்த மாதிரி மூவிஸ்லேயோ இந்த மாதிரி ஏதாவது இந்த மாதிரி மீடியாவில் வேறு பிக் ஸ்க்ரீனில் வந்து இந்த மாதிரி வந்து எதாவது சொல்லும் போது இன்னும் பெரிய ஆடியன்ஸுக்கு போய் சேரும். நிறைய பேர் அதை வந்து பார்ப்பாங்க. அது ஃபன்னாக இருந்தாலுமே நிறைய பேருக்கு வந்து அது கொஞ்சம் சீரியஸான ஒரு விஷயமாக போய் சேர்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து இது வந்து ஒரு பெரிய ஒரு கேம்பெயினாக கூட மாறுறதுக்கு சான்ஸ் இருக்குது ஃபார் சீமான் சார். ஸோ ஆல் த பெஸ்ட் ஃபார் ஹிம். இஃப் இந்த மூவி அவரோட ரோல் வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லாகவும் ரொம்ப ஒரு 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 விழிப்புணர்வாகவும் இருந்ததுன்னு சொன்னால் டெஃபினட்டாக வந்து அது அவருக்கு பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்க சான்ஸ் இருக்குது. ஸோ பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. நாளைக்கு ரிலீஸு, நாளைக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிடும் ஃபர்ஸ்ட் ஷோல்லே எப்படி படம் எப்படிங்கிறது. ஸோ எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் வந்து படம் வந்து ஹிட் ஆக எல்லா சான்சஸும் இருக்குது. பார்த்திங்கன்னா ரொம்ப வைபாக இருக்குது. எல்லா சாங்ஸாக இருக்கட்டும், ட்ரெய்லராக இருக்கட்டும், பயங்கர வைபாக இருக்குது. அந்த வைப்ரண்ட்டான ஒரு கலர்ஸ் அண்ட் பிரைட்டான ஒரு என்ன சொல்கிறது, அந்த ஒரு பிரைட் ஸ்மைல் தான் எல்லாருக்குமே. அந்த ஒரு நல்லா இருக்குது. அது ஒரு ஒரு கிரிப்பிங்கான ஒரு ட்ரெய்லர் பார்த்தோம். ஸோ எனக்கு தெரிஞ்சு பெட்டராக தான் இருக்கும்னு நான் நம்புகிறேன். பிகாஸ் இதே தான் வந்து பார்த்திங்கன்னா விஜய் சேதுபதியோட மூவிக்கும் இதே மாதிரியான வைப் தான் இருந்துச்சு. பட் படம் வந்து அவ்வளோவா பெருசாக போகலை. ஸோ இதுலேயும் அது மாதிரி எதுவும் ஆகக்கூடாதுன்னு நான் வந்து நம்புகிறேன். ஸோ பிகாஸ் இது வந்து பிரதீப் ரங்கநாதன் இருக்கிறதுனால. பிகாஸ் பிரதீப் ரங்கநாதனோட ஸ்டைல் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஸ்டைல் ஒன்று தான் ஞாபகம் வருது. பிரதீப் ரங்கநாதன் வந்து பார்த்திங்கன்னா இப்போலாம் வர பயங்கரமாக ஸ்டைல் எடிட்ஸ் வந்து பண்ணிட்டு வர்றாரு. எல்லா மூவிஸ்லேயும் புதுசாக ஏதோ பண்ணிகிட்ருக்காரு. ரொம்ப நல்லா இருக்குது அது பார்க்குறதுக்கு நிஜமாலுமே. ஸோ ஆஃப்டர் ரஜினி சார் வந்து ஒரு புதுசாக சம்திங் அவர் வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. ஸோ நல்லாயிருக்கு. ஸோ எஸ் ஆஸ் ஐ கண்டினியூ தட் சென்டென்ஸ் லைக் அவரோட ஸ்டைல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன திங் தான். ரொம்ப நார்மலான விஷயத்தை வந்து ரொம்ப அவரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் அண்ட் அவருடைய அந்த ஒரு பயங்கரமான ஒரு துருதுருவான ஒரு ஆக்டிங்னால வந்து பார்த்திங்கன்னா அந்த சீனை வந்து ஹோல்ட் பண்ணிக்கிறாரு. ஸோ அந்த விதத்தில் கண்டிப்பாக இந்த காம்போ நல்லபடியாக இருக்கும். ஒரு நல்ல ஒரு ஃபன்னாக இருக்கும்னு நம்ம நம்புவோம். நாளைக்கு பார்த்தா தெரிஞ்சிடும். ஓகே, பாட்டை பற்றின உங்களோட ஒப்பீனியன் எதாவது இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ரியாக்ஷன் பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். பாய்.